உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் திகதி 7ஆம் மாதம் 2025 விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள். இன்றைய தினம் ஆடிப்பிறப்பு, வியாழக்கிழமை, சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகுகாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மறதி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் ஆசை, கடகம் ஜெயம், சிம்மம் கோபம், கன்னி கீர்த்தி, துலாம் தடங்கல், விருச்சிகம் பகை, தனுசு வரவு, மகரம் அன்பு, கும்பம் லாபம், மீனம் திறமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதி, நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு பேரே ஆன்மீக தகவல். ஆன்மீக ரீதியாக எந்தெந்த விடயத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் முன்னுக்கும் சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது, ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யக்குள்ள ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் தொடக்கூடாது. இது ஒரு முக்கியமான சாஸ்திரம். எந்த கோயிலுக்கு போனாலும் அநேகமாக மூலமூர்த்தி உங்களிலிருந்து நியாயமான தள்ளித்தான் இருப்பார். அவரை நீங்கள் நினைச்சாலும் உள்ளுக்கு போய் தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் நவக்கிரகங்கள் போன்ற சில விக்கிரகங்கள் வெளிப்படையாக வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தொடக்கூடிய தூரத்தில் அந்த நவக்கிரகங்கள் இருக்க வாய்ப்பு. நவக்கிரகங்கள் மாற்றமில்லை, கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது துர்க்கை அம்மன், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், இந்த மாதிரி தெய்வங்கள் தொடக்கூடிய தூரத்தில் சில ஆலயங்கள் அமைந்திருக்கலாம். உங்களுக்கு தொடக்கூடிய தூரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம் அந்த விக்கிரகத்தை தொட்டு வணங்கினால் நல்லது என்று. ஆகம முறைப்படி, எங்களுடைய இந்து சைவ ஆகம முறைப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகங்களை நாங்கள் தொடக்கூடாது. அதை தொடுவதற்குண்டான அதிகாரம் பொதுமக்களுக்கு இல்லை. அதற்கென்று சில ஐயா மாதிரி இருப்பினம், அவையல்தான் அதை தொட்டு அதற்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து அதற்கு அபிஷேகம் செய்வது, நெய்வேதனம் செய்வது. அந்த விக்கிரகங்களை தொடக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கே தவிர பொதுமக்களாகிய எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாங்கள் இப்பவும் கோயிலுக்கு போனால் சுவாமியை நேரடியாக விக்கிரகங்களை தொட்டு வணங்குவதை தவிர்த்து விடவும். தொட்டால்தான் உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும்னு இல்லை. வெளியில் நின்று நல்ல வடிவாக பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் அந்த விக்கிரகங்களை வணங்கினாலே மிகப்பெரிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது. கோயிலில் போய் தீபம் ஏற்றும் போது தீபம் ஏற்றுவதற்காக ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள். கண்ட இடத்துலையும் நாங்கள் விளக்க வச்சோம்னா அதில் எண்ணெய் சிந்தும், நெருப்பினால் புகைப்படும், விக்கிரகங்களுக்கு சாத்தி இருக்கக்கூடிய பட்டுகள் பத்தும், அது மாதிரி நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும். அதனால் எல்லா ஆலயங்களையும் இப்போ நாங்கள் சனிக்கிழமைண்டு வையுங்கோ, சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஒரு மேசையொன்று போட்டு தனியாக தயார் பண்ணி வைத்திருப்பார்கள்.
அதில் போய் எள்ளு தீபத்தை ஏற்றுங்கோ. சனீஸ்வரனுக்கு நேராகத்தான் ஏற்ற வேண்டும், எந்த தெய்வத்திற்கும் நேராக ஏற்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சில பேர் துர்க்கை அம்மனுக்கு தேசிக்காய் தீபம் ஏற்றுவீர்கள், எலும்பிச்சம்பழத்தில் தேசிக்காயில் தீபம் ஏற்றுவீர்கள், சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவீர்கள், காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவீர்கள், சிவனுக்கு மோட்ச அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றுவீர்கள். இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது இந்த தீபங்களை ஏற்றுவதற்காக ஆலயங்களில் ஒரு இடத்தை அமைத்திருப்பார்கள். எல்லா கோயிலும் ஒரு மேடை மாதிரி போட்டு ஒரு மேசை போட்டு வச்சிருப்பினும் தீபம் ஏற்ற சொல்லி. அந்த இடத்தில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை விருப்பமோ அந்த தெய்வத்தை நினைத்து அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான இடத்துல தீபம் ஏற்றுங்கோ. அது மாதிரி சூடத்தை ஏற்றினா அந்த இடங்களெல்லாம் கறி பிடிச்சி அசிங்கமாக போயிடும். அதனால் சூடம் ஏற்றுவதற்கு ஒரு கிண்ணம் வச்சிருப்பினோம், அதில் மட்டுமே சூடத்தை ஏற்றுங்கள். ஊதுபத்தி ஏற்றி வையுங்கோ. கண்டிப்பாக ஆலயம் சென்றால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. உங்களோட குடும்பத்தில் 4 பேரா 4 தீபம், ஆளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வையுங்கோ. இல்லை யாராவது ஒரு ஆள் போகிறீங்களோ 4 பேருக்காகவும் 4 தீபங்களை ஏற்றலாம். அப்போ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வழிபாடு. ஆனால் அதை ஆலயத்தில் கண்ட இடத்திலையும் ஏற்றாமல் தீபம் ஏற்றுவதற்கென்று ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு விரும்பிய தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பழைய பூக்களை பயன்படுத்தக்கூடாது. வாடி போன பூக்கள் சிலது மட்டும். இப்போ துளசி எடுத்துக்கொள்ளுங்க. துளசி வாடினாலும் அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். ஒரு முறை அர்ச்சனை பண்ணின துளசி எடுத்து கழுவி போட்டு திரும்ப அர்ச்சனை செய்யலாம். வில்வம் இலைக்கும் அந்த சிறப்பு இருக்குது. வில்வம் இலை எவ்வளவு வாடி கசங்கி கருகி இருந்தாலும் அது பூஜைக்கு உகந்தது. ஒருக்கா வில்வம் இலையில் அர்ச்சனை பண்ணிட்டீங்க, திரும்பி எடுத்து கழுவி போட்டு திரும்பி இன்னொருக்கா அர்ச்சனை பண்ணலாம். துளசி வில்வம் போன்ற சில பத்திரங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உள்ளது. ஏனைய பூக்கள், தாமரைப்பூலேருந்து ரோஜாப்பூலேருந்து மற்ற பூக்கள் எல்லாம் அழுகியது, கருகியது, வாடியது, பழுதுபட்டது, உடைந்தது, அந்த பூக்களை அர்ச்சனைக்கு உகந்ததல்ல. பொதுவாகவே ஆகமம் சொல்லுது, வாசனை இல்லாத பூக்கள் பூஜைக்கு உகந்ததல்ல. எந்த பூவில் எந்த வாசனையும் இல்லையோ அது பூஜைக்கு உதவாது. அது மாதிரி சில பூக்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டு, அந்த பூக்களை பற்றி பேசிக்கல நான் சொல்கிறேன். வாடிய அல்லது பழைய பூக்களை பயன்படுத்தக்கூடாது. கோயிலில் சில பேர் திரிய நசிப்பினம், எண்ணெயை விடுவினம், திரிய நசிப்பி விளக்க தூண்டுவினம், பிறகு அந்த கையில் அந்த கறி அல்லது எண்ணெய் இருக்கும், அதை உடனே தலையில் தேய்த்து கொள்வார்கள். அது தவறான விஷயம். ஆலயத்திலையும் சரி வீட்டிலையும் சரி விளக்கு ஏற்றும் போது தலைக்கு எண்ணெய் வைக்காண்டு தனியாக கையில் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சி நல்ல வடிவாக தலைக்கு வையுங்கோ, எந்த தப்பும் இல்லை. விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்திய எண்ணெய் கையில் பட்டது என்பதற்காக அதை தலையில் தேய்ப்பது. கையில் கறி பட்டுட்டால் அது கருப்பாக இருக்குது, தலையில் தேய்ச்சி விடுவோம்ன்ட்டு சில பேர் தேய்க்கிறது. அது நல்லதுன்ட்டு நினச்சி செய்யணும், அது தவறானது. ஆகம முறைப்படி எங்களுடைய சைவ இந்து ஆகமம் என்ன சொல்லுதுண்டா, விளக்குக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கையில் பட்டால் திரிய நசிக்கல, விளக்க தூண்டேக்கல, அந்த எண்ணெயை தலையில் பூசக்கூடாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றாமல் கோலம் போடாமலும் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று எங்களுடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஏதாவது இன்றைக்கு நான் ஏகாதசி ஐயா, ஏகாதசிக்கு விரதம், வீட்டில் விளக்கு ஏற்றி பெருமாளை வணங்கிவிட்டு ஆலயத்திற்கு சென்று விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைக்கு சதுர்த்தி ஐயா, வீட்டில் பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றிட்டு தான் சதுர்த்தி அபிஷேகம் பார்க்க ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு கார்த்திகை, வீட்டில் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போங்க. இன்றைக்கு சஷ்டி, இன்றைக்கு பிரதோஷ விரதம் நான் இருக்கிறேன், பின்னேரம் 4 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுவது மட்டுமல்ல, விரத நாட்களில் கோலம் போடுவதும் சால சிறந்தது. கோலம் போடுற முறை எங்களுக்கு இல்லையா, நாங்கள் கோலம் போடுறதில்லை. அப்போ விளக்கையாவது ஏற்றி விட்டு வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்த பின்னர் வீட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வீட்டு பூஜை செய்கிறதா, வீட்டில் முடிச்சுட்டு ஆலயத்துக்கு போகிறதாண்டா
வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்த பின்னர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். விஷ்ணு கோயிலில் போனால் விஷ்ணு கோயிலில் இருந்து வீடு திரும்பும் போது அங்கே அமர்ந்து விட்டு வரக்கூடாது. 2 முறை இருக்குது. ஒன்று சிவன் கோயில், ஒன்று விஷ்ணு கோயில். சிவன் கோயிலுக்கு போனீங்களா இருந்தால் அங்கே பூஜையெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தான் வீட்டுக்கு வர வேண்டும். பூஜையின் பலன் அப்போ கிடையாது. விஷ்ணு கோயிலுக்கு போய் வழிபட்டீர்களாக இருந்தால், அதுவும் லட்சுமியை வழிபட்டீர்களாக இருந்தால் அமர்ந்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. விஷ்ணு கோயிலை வழிபாடு செய்து முடித்தோடனே வீட்டுக்கு கிளம்பிடணும். அப்போ தான் அந்த ஆன்மீகத்தன்மை, அந்த தெய்வ உணர்வு, தெய்வீக சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய வீட்டுக்கு வரும். விஷ்ணு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தால் உடனே வீட்டுக்கு போயிடணும். சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தால் அங்கே வழிபாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்து சிவநாமத்தை தியானம் செய்த பின்னர் வீட்டுக்கு வரணும். இன்னும் ஒரு விஷயம், எந்த கோயிலுக்கு போனாலும் நேராக வீட்டுக்கு வாரது தான் சிறந்தது. வார வழியில் இன்னொரு வேலையை வைத்து கொள்ளாதீர்கள். கோயிலுக்கு போயிட்டு இன்னொருத்தரோட வீட்டுக்கு வந்தால் அந்த ஆன்மீகத்தன்மை உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேராது. இன்னொரு கடைக்கு போகிறேன் ஐயா, ஆஃபீஸுக்கு போகிறேன் ஐயா, வேலைக்கு போகிறேன், கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும். வேறு தொழிலுக்கு போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வேறு விஷயம். ஐயா நான் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், போகிற வழியில் நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு உங்களோட ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் என்பவற்றை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. வாயால் கற்பூரத்தை காட்டிட்டு உஃப்ண்டு ஊதக்கூடாது. சாம்பிராணி புகை போடைக்குள்ளே ஊதக்கூடாது. அதுகளை தவிர்த்து விடுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.